எதுக்குடி பேக்கு? பேக் எதுக்குமா வாங்குவாங்க? ஸ்கூலுக்கு கொண்டு போகதான். நீ படிக்கிற லட்சணத்துக்கு புது பேக் கொண்டு தான் குறை. எம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே புது பேக் வாங்கியாச்சு, நான் மட்டும் தான் வாங்கல. போன வருஷம் தானே உனக்கு பேக் வாங்கி தந்தேன். அந்த பேக் நல்லா தானே இருக்கு, அதுக்கு என்ன குறை? அதே கொண்டு போக வேண்டியது தானே? அந்த பேக் ஒன்றும் நல்லா இல்லைம்மா, ஜிப்லாம் பூட்டவே மாட்டேங்கி. ஜிப்பு தானே பூட்ட மாட்டேக்கு, அதான் நான் சரி பண்ணி தரேன், அதையே நீ கொண்டு போ. இந்த மாதிரி பேக்லாம் வேண்டாம், எனக்கு டோரா புஜி பேக் தான் வேணும். அவள் தான் ஆசைப்பட்டு கேட்கலாமா, புது பேக் வாங்கி கொடுக்கலாம்ல. சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு என்ன வரலேன்னு நினச்சேன், வந்துட்டீங்களா? அம்மா ப்ளீஸ்மா. சரி சரி வாங்கி தரேன். வீட்டு வேலை ஒன்றையும் செய்யலை, செஞ்சு முடிச்ச பிறகு தான் உன்னையும் கூட்டிகிட்டு போவேன், சரியா? ஓகேம்மா. சரிட்ட, நான் உள்ள போய் சமையல் வேலையை பார்க்கேன். ஏப்பா என்ன வேலை, ஒவ்வொரு வேலையாக செஞ்சு முடிக்கணும். அடிக்கிற வெயிலுக்கு வேலையை செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு நினச்சேன். இந்த பிள்ளை பேக் எடுக்கணும்னு அடம்பிடிச்சிட்டுலாம் இருக்கு. எம்மா போவோம்மா, நான் கிளம்பியாச்சு. நான் உள்ளே வந்து ஒரு வேலையை கூட முடிக்கல, அதுக்குள்ளே கிளம்பிட்டேன் வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி நீங்கள் வேலையை பாருங்க, நான் பாட்டிக்கிட்டே போயிருக்கேன். ஒரு வழியாக சமையல் வேலையை முடிச்சாச்சு. சரி துணியெல்லாம் துவைப்போம். எம்மா வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா? போவோம்மா. நீ போய் பாட்டிக்கிட்டே இரு, நான் இந்த துணியை காய போட்டு வரேன். ஏத்தே உங்களுக்கு சாப்பாடு போட்டு உள்ளே வச்சுருக்கேன், எடுத்து தரேன், சாப்பிட்றீங்களா? எனக்கு இப்போ வயிறு பசிக்கலம்மா, நான் அப்புறமா சாப்பிட்றேன். மலர் உள்ளே என்ன பண்ணிகிட்டு இருக்கா? எம்மா பவுடர் போட்டுட்டு இருக்கேன். சுருக்காவா? சாப்பிட்டுட்டு வள்ளியூர் போம். எம்மா நான் ரெடி. சரி சாப்பிட்டு போவோம். எம்மா எனக்கு வயிறு பசிக்கல. அங்கே போய் வயிறு பசிக்குன்னு கேட்டேன்னு வச்சுட்டியா, உனக்கு ஒன்றும் வாங்கி தர மாட்டேன். எனக்கு பேக்கும் தண்ணி பாட்டில் வாங்கி தந்தா போதும். நான் இப்போவுமே சொல்லிட்டேன் மலர், அங்கே போய் இது வேணும் அது வேணும்னு கேட்டேன்னு வச்சுட்டியா, நான் உனக்கு பேக்கு கூட வாங்கி தர மாட்டேன். வேற எதுவும் வேணும்னு அடம் பிடிக்க மாட்டேன். சரிதா, நீங்கள் வயிறு பசிச்சா எடுத்து சாப்பிடுங்க, நாங்கள் போயிட்டு வரோம். நீ சாப்பிடலேம்மா? ஏற்கனவே நான் சாப்பிட்டேன். சரி அத்தை, நாங்கள் போயிட்டு வரோம். போயிட்டு வரோம் பாட்டி. பஸ்ஸே வர மாட்டேங்கி, எப்படி வள்ளியூருக்கு போகமா? இப்போ தானே வந்திருக்கோம், கொஞ்சம் பொறுமையாக நின்று. எம்மா அண்ணா பஸ் வந்துட்டு. பஸ் நின்ன பிறகு பொறுமையாக பஸ்ஸில் ஏறணும், சரியா மலர்? ஓகேம்மா. உள்ளே போங்கம்மா, படிக்கட்டில் பார்த்துட்டு நிற்காதுங்க. நல்லா அந்த சீட்டில் போய் உட்காரு. எம்மா என்கிட்ட வந்து உட்காருங்க. வரேன், சத்தங்கடாம உட்காரு. ஏ பாப்பா, கையை வெளியில் போடாத, கையை வெளியில் போடாமல் ஒழுங்கு உட்காரு. எங்கம்மா போகணும்? நாங்கள் வள்ளியூருக்கு போகிறோம். எத்தனை டிக்கெட்டுமா? 2 டிக்கெட். நீங்கள் பைசா கொடுக்கலாமா? அப்புறம் எதுக்குமா டிக்கெட்டை தந்துட்டு போகிறாங்க? இந்த பஸ்ஸில் போகிறதுக்கு பைசாலாம் கொடுக்கண்டாம். எம்மா அப்படின்னா இதுதான் ஃப்ரீ பஸ்ஸா? ஆமாம், இதுதான் ஃப்ரீ பஸ்ஸு, எல்லாரும் நம்மளே பார்க்க வச்சா தடமா வா. எம்மா வள்ளியூர் எப்போ வரோம்? இந்த ஸ்டாப்பில் யாராவது இறங்க வேண்டியது இருக்கா? நாங்கள் இறங்கணும். எம்மா எனக்கு வயிறு பசிக்கு. நீ இப்படி தான் கேட்பாங்கிறது எனக்கு தெரியும் மலர். வீட்டிலேருந்து வரமத்திலே அதுக்காக தான் நீ சாப்பிட சொன்னேன். அப்போலாம் வயிறு பசிக்கலாமா? இப்போதான் வயிறு பசிக்கு. கடையில் ஒன்றும் வாங்கண்டா, வீட்டிலேருந்து வரமத்திலே ஒரு டிபனில் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், அதை சாப்பிடு. நீங்கள் இப்படி தான் செய்வீங்கன்னு தெரியும், எனக்கு இப்போ வயிறு பசிக்கல. இந்த ஸ்டாப்பில் இறங்க வேண்டியதெல்லாம் எழும்பிருங்க. பஸ் நின்று பிறகு எலும்பு மலர். எம்மா இப்போ எழும்பட்டுமா? சரி எலும்பு, அம்மா கையை பிடிச்சிட்டு வா. என்ன கடையிலாமா பேக் எடுக்கணும்? சத்தம் கட்டாம வா, அங்கே போய் என்ன கடைன்னு பார்ப்போம். வண்டி நின்று எவ்வளோ நேரம் ஆகுது, பேசிக்கிட்டு இருக்காம கீழே இறங்குங்க. சத்தம் கட்டாமல் கீழே இறங்கு. எம்மா எந்த கடைக்கு போகணும்? அப்பா ஒரு கடையை சொல்லிருக்காவா, அந்த கடைக்கு போவோம், சரியா? இப்போமே சொல்லிட்டேன், அங்கே போய் தேவையில்லாமல் எந்த பொருளும் கேட்கக்கூடாது. அந்த கடை எங்கம்மா இருக்கு? அந்த கடை பக்கத்தில் தான் இருக்குது. எம்மா இந்த கடையா? ஆமாம் அந்த கடை தான். எம்மா வாங்க உள்ள போய் பேக் எடுப்போம். மலரு செருப்பை கலத்திட்டு உள்ள போ. எம்மா உள்ள செருப்பு போட்டுட்டே போகலாம். வாங்கம்மா, பாப்பாளுக்கு ஸ்கூல் பேக் எடுக்கணும். ஆமாம் பேக்கில் நல்லா இருக்கும்ல, இங்கே உள்ள பேக்கெலாம் நல்லாயிருக்கும். போன வருஷம் பேக் வாங்கி ஜிப்பெல்லாம் சுருக்கா போயிட்டு, இங்கே உள்ள பேக்கெலாம் ஜிப்பு வச்சுன்னா நாங்களே மாட்டி தந்துடுவோம். சந்தியா, இந்த பாப்பாவுக்கு ஸ்கூல் பேக் வேணுமா, நல்ல பேக்காக எடுத்துக்காமி. வாங்க மேடம். வரோம். மலரு, அங்கே போய் இந்த கலர் வேணும் அந்த கலர் வேணும்னு கேட்கக்கூடாது, பேக்கு நல்லா இருக்கான்னு மட்டும்தான் பார்க்கணும். ஐ அக்கா நீங்களா? சந்தியா, நீ இங்கே வேலை பார்க்க? ஆமாம் இங்கே தான் வேலை பார்க்கேன். மலருக்கு பேக் எடுக்கையே வந்தியே? ஆமாம், ஒரு நல்ல பேக்கை எடுத்துக்காமி. இங்கே இருக்கிற எல்லா பேக்குமே நல்ல பேக்கு தான். எம்மா எனக்கு அந்த ஊதா கலர் பேக் வாங்கிட்டாங்க. அந்த பேக்கே வேணும்? ஆமாம்மா எனக்கு அந்த பேக் தான் வேணும்.
இந்த பேக்கே வாங்க போற? இந்த பேக்கில் ஜிப்பே இல்லை, கயிறு மட்டும் கட்டி வச்சிருக்கவா, இதே வாங்கிட்டு போற? இதாம்மா ஸ்டைலே. நீ ஸ்டைலை மட்டுமே பாரு, புக்கை நீ வச்சு கொண்டு போனான்னு வச்சுக்க, புக்கெல்லாம் கீழே விழுந்துரும். அப்போ எனக்கு அந்த ரெப்பன்சில் பேக் வாங்கிட்டாங்க. போன திருப்பி இப்படி தான் டோரிமன் பேக் வேணும்னு அடம் பிடிச்சி வாங்கினேன். ஜிப்பை ஒய்யாம திறந்து மூடியே ஜிப்பை அறுத்து தண்ணியே எடுத்த. அந்த பேக் எடுத்துறட்டா? எக்க எடுத்துட்டாங்க. வேண்டாம் சந்தியா, அந்த ப்ளூ கலர் பேக் எடுத்தா. எம்மா எனக்கு அந்த பேக் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏப்பாடா, ஒரு வேளை அந்த பேக் பிடிச்சின்னு சொன்னாலே. வாட்டர் பாட்டில் எதுவும் பார்க்கணுமா? எனக்கு ப்ளூ கலர்ல ஏதாவது பாட்டில் காமிங்கக்கா. சரி எடுத்துட்டு வரேன். வேண்டாம் சந்தியா, அது அப்பா இன்னைக்கு ப்ளூ கலரில் பாட்டில் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காவ. எம்மா எனக்கு தண்ணி பாட்டில் வேணும். டபர் மலரு, அடம் பிடிக்க கூடாது. நான் வரமிச்சில் வந்துட்டு என்ன சொல்லி கொடுத்துருந்தேன்? எம்மா எனக்கு பேக் மட்டுமே போதும். சரி, அப்போ பில் போட்டுறட்டுமா? சரி சந்தியா.